இட்லி ஊற்றி வேக வச்சுட்டு சாம்பாரை சூடு பண்ணிட்டேன்னா நைட்டு டின்னர் வேலை முடிஞ்சுது. ஏன்னா காலையில் இட்லி சாம்பார் வைக்கும்போதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் சேர்த்து வச்சுருந்தேன். நைட்டுக்கு இதே வச்சுக்கலாம், ஏன்னா கொஞ்சம் வேலை மிச்சமாக போகும் இல்லையா. இட்லி மட்டும் போய் வேக வச்ச போது சாம்பார் இந்த சைடில் சூடு பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த இட்லி மாவு பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே கரண்டியை அடி வரைக்கும் விட்டு கிளறவும் மாட்டேன். அதே மாதிரி மேலாக்க எடுத்து அப்படியே ஊற்றி இட்லியும் வேக வைக்க மாட்டேன். ஏன்னா நம்ம மேலாக்க ஊற்றி வேக வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இட்லி சாஃப்டாக தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் நரன்னு இருக்கும் மாதிரி இருக்கும். அதே மாதிரி அடி வரைக்கும் கிளறி விட்டு வேக வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இட்லி நல்லா ஹார்டாக இருக்கும். இது ரெண்டுமே இல்லாமல் இது ரெண்டுத்துக்கு நடுவில் கொஞ்சம் லைட்டாக ஒரு 2-3 மிக்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த இட்லி பார்த்திங்கன்னா காலையில் வேக வச்ச இட்லியில் பார்த்திங்கன்னா ஒரு 3 இட்லி மிந்துச்சு. நம்ம எப்பவும் பார்த்திங்கன்னா இந்த லெஃப்ட் ஓவர் இட்லி இருந்ததுன்னா ஒன்று அதில் இட்லி உப்புமா பண்ணுவோம், இல்லைன்னா சில்லி இட்லி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவோம். காரணம் அதுக்கு இட்லி பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் அப்படியே இருக்கிறதுனால அது கொஞ்சம் ஹார்டாகிடுமா, சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கணுன்றதுனால நம்ம இட்லி உப்புமாவே வேறு ஏதாவது பண்ணுறோம். அந்த மாதிரி இல்லாமல் இந்த இட்லி பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆனாலும் சாஃப்டாக இருக்கிறதுக்கு ஒரு டிப்ஸு சொல்லவா. நம்ம இட்லி பாத்திரத்துலேருந்து வேக வச்சு இட்லி எடுக்கிறோம் இல்லையா, அதை ஃபஸ்ட்டில் எந்த பாத்திரத்துக்கு மாற்றி வைக்கிறோமோ, இந்த மாதிரி ஹாட் பாக்ஸோ இல்லை வேறு ஏதாவது பாத்திரத்தில் எடுத்து வைப்போம் இல்லையா, சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமும் மிச்சம் இருக்கிற இட்லியை நம்ம எடுத்து வச்சு அதே பாத்திரத்தில் வச்சு அப்படியே மூடி வைக்கும்போது பார்த்திங்கன்னா அது ரொம்ப நேரம் ஆனாலும் ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். இந்த இட்லி மாவு டப்பாவை பார்த்திங்கன்னா நம்ம மாவு இட்லிலாம் ஊற்றுனதுக்கப்புறம் இந்த சைட்லலாம் ஒட்டி இருக்கும் பாருங்கள், அதை இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது பார்த்திங்கன்னா மாவு நல்லாவும் இருக்கும், காஞ்சி போகாமல் இருக்கும். இந்த சைட்லலாம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து விடாமல் அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது பார்த்திங்கன்னா சைட்லலாம் காஞ்சி போய் நம்ம இந்த நல்லா இருக்க இட்லி மாவு கூட கலந்து இட்லி கொஞ்சம் டேஸ்ட்டும் மாறும், கொஞ்சம் நல்லாவே இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு எடுத்து வைக்கும்போது பார்த்திங்கன்னா இட்லி மாவு நல்லாவும் இருக்கும், காயாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி சைட்லலாம் ஒட்டி இருக்கிறத நல்லா கலந்து எடுத்து விட்டுட்டு கரண்டியெல்லாம் துடைச்சதுக்கப்புறம் டப்பாவும் துடைச்சிட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். இப்போ இட்லியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் வெந்திருக்கு, எடுத்து பார்த்தோன்னா அது இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும், திரும்பவும் எடுத்து வேக வச்சுட்டு கரண்டி எடுத்து அப்படியே தூக்கி எடுத்து வச்சு நம்ம இட்லியை எடுக்க வேண்டியது தட்டிலேருந்து. நான் எப்பவும் பார்த்தீங்கன்னா இந்த இட்லி வந்துச்சான்னு செக் பண்ணுறதுக்கு கையை வச்சு தொட்டெல்லாம் பார்க்க மாட்டேன், ஏன்னா சூடாக இருக்கும் இல்லையா, எனக்கு இன்னும் அதெல்லாம் பழக்கம் வரல. ஒரு கத்தியோ இல்லை ஸ்பூனோ ஏதாவது ஒன்று எடுத்து குத்தி பார்த்துட்டு இட்லியில் வந்து கரண்டியில் ஒட்டாமல் இருந்ததுன்னா அதுக்கப்புறமா தான் எடுத்து இந்த மாதிரி வெளில எடுத்து தட்டிலேருந்து இட்லி எடுப்பேன். இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்களா கையில் சூடு படாமல் இருக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஏன்னா நல்லா பழக்கம் உள்ளவங்க இந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எதுவும் செய்ய மாட்டாங்க, கையை வச்சு அப்படியே அழுத்தி பார்த்து செய்வாங்க. நமக்கு பிகினஸ் இல்லையா, நல்லா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி கத்தி ஏதாவது கரண்டியை வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு எடுக்கிறதுனால நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ இட்லி நல்லா வெந்துச்சா துணியிலேருந்து எடுக்கும்போது நல்லா தாராளமாக தண்ணியை தெளித்து எடுத்துகிட்டு இட்லி எடுக்கும்போது பார்த்தேன் இட்லியும் நல்லா துணியில் ஒட்டாமலும் வரும், ஷேப்பு நல்லா அப்படியே முழுசாக பந்துன்னு இருக்கும். தண்ணி தெளிக்காமல் அப்படியே எடுக்கிறதுனால பார்த்திங்கன்னா இட்லியை பாதி துணியில் தான் ஒட்டிகிட்டு வரும், இட்லி பார்த்திங்கன்னா முழுசாக ரவுண்டாக இருக்காது. நல்லா சுட இருக்கிற அந்த இட்லி கூட நல்லா தளத்தளம் சாம்பார் ஊற்றி சாப்பிட போகிறேன். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.